அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி அமைகிறது? ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு மிக சாதகமான சூழலை உருவாக்குகின்றன. பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது மற்ற ராசிக்காரர்களை விட ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள், திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது. இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் விலக்கி திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அபரிவிதமாக உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நவ கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பிலும் சிறப்பான அதிரடியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கிடைக்க இருக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான், வானியல் அரசன், கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதற்கு முன் இந்த வேளையில் மிதுன ராசியில் வலம் பெறுகிறாருங்க. இந்த மாதத்திற்கு பிறகு அவர் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெற போகிறார். 100% நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் குருவின் அமைப்பால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை இந்த வேளையில் மிக வலுவாக துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளில் கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் குருவினுடைய சுப பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வருகிறாருங்க. சம பலத்துடன் வலம் வரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய பல சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உத்தியோகம், தொழில் ரீதியாக சம வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியான சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி பகவான். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் சனியின் ஆட்சி வீட்டில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதற்கான மிக முக்கியமான பங்கினை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல சிரமங்களை மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் சிம்ம ராசியில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயத்தை நீக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே நிழல் கிரகமாக கருதக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்வில் முன்னோக்கி நகர்வதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 4 வலிமை வாய்ந்த கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற கிரகநிலைகளை பார்க்கும் போது செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக இந்த மாதம் முழுவதுமே அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வர போகிறாருங்க. சனியுடன் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட செவ்வாய் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் அதிரடியாகவும் தடாலடியாகவும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. தயக்கமாக பல பணிகளை செய்ய வேண்டும் என்று இருந்த சூழலில் தயக்கமில்லாமல் விரைவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக சில சிக்கல்கள் வரலாம். சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலம் வர போகிறாருங்க. பிறகு வக்ரகதியில் திறம்
கிளம்பி பின்னோக்கியும் நகருகிறார். பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து செவ்வாயின் ஆட்சி வீட்டில் விளம்பரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி அதிரடியான வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் சிறப்பான வாய்ப்புகள் கை சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் பிற்பகுதியில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலும் விளம்பர போகிறார். செவ்வாயில் உச்சபலம் பெறுகிறாருங்க சூரியன். ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் உச்சபலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. 14ஆம் தேதியிலிருந்து சூரியன் உச்சபலத்துடன் விளம்பர போகிறாருங்க. எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. கிருஷ்ண கிரகமான சூரியனின் அருளால் பல தடைகள் நிச்சயமாக விலகும். முக்கூட்டு கிரகமான சுக்கிரன் மற்றும் சூரியன் பெரும்பாலும் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று வித்யா காரகரான புதனும் 6ஆம் தேதி முதல் நீச்சம் பெற்று குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலம் வருகிறார். அதற்கு முன் சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீச்ச நிவர்த்தி பெற்று செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலம் வருகிறாருங்க. இப்படி வித்யாகாரகரான புதன் இருமுறை மாற்றத்தை சந்தித்தாலும் மிக சிறப்பான வாய்ப்பை நீச்ச நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பானது இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருவாரியான காரியங்கள் மிகவும் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. நீண்ட நாட்களாக காரிய தடை, சிரமம், சிக்கல், வேதனை என்று பல காரியங்கள் இருந்த சூழலில் அவை அனைத்தையும் சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த ஏப்ரல் மாதத்தில் உண்டு. மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே அதிரடியாக கிரகநிலைகளில் ஏற்படும் மாறுதல் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் பாக்கியத்தை வெளிப்படுத்துவதால் பல வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது. தொட்ட காரியம் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களது தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பெருவாரியான கிரகநிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிச்சயமாக இந்த தருணத்தில் ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக அமையும். ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாகவே வீடு, நிலம், வாகனம் வாங்கக்கூடிய சிறப்பான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்து காத்திருந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூட போகிறது. தனஸ்தானத்தில் வலுப்படுத்தும் குருவின் அமைப்பால் தைரியத்துடனும் துடிச்சலுடனும் பல காரியங்களை செம்மையாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது சுபகாரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் கைகூடும். இந்த தருணத்தில் பல்வேறு வகையில மாற்று கருத்து உடையவர்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது கேட்ட இடத்தில் சலுகைகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த ஏப்ரல் மாதத்தில் சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் நிச்சயமாக செவ்வாய் மற்றும் சனி இணைவது சற்று சாதகமற்ற சூழலாக பார்க்கப்படுகிறது. சில தேவையில்லாத சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. பிறரை முழுமையாக நம்பினால் ஏமாற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை சனி செவ்வாயின் இணைவு திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துவதால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக சனி செவ்வாயின் அமைப்பானது உறுதியாகவே இந்த வேளையில் எடுத்து காட்டுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதே சமயம் இந்த தருணத்தில் பல வகையான சிரமங்களை குறைக்கக்கூடிய வகையில் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தரான சனி மற்றும் செவ்வாயின் இணைவு லாபத்தில் இருப்பதால் பல சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். இந்த வேளையில் பல காரியங்களை முயற்சி செய்தால் தடை தாமதம் என்று இருந்த சூழலில் இனி வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு.
மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் அமோகமான நன்மை கிடைப்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள், ரெட்டிப்பு நன்மையை ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை.